அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நேற்று திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில், திரு ஆவினன்குடி என்று அழைக்கக்கூடிய அந்த பழனிமலை முருகன் கோவில் எல்லாம் ஒரு சுற்றுலா சென்று வந்தோம். சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நண்பர்களெல்லாம் சந்திக்க இயலவில்லை. முருகர் இருக்காரா இல்லைன்னு தெரியல. அங்கேயே நமக்கு போதும்னு ஆகிப்போச்சு. எத்தனையோ துறைகள் இருக்கிறது மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையும் இருக்குது. பீச்சுக்கு போனாலும் கூட்டம் அதிகம், 5 மணி நேரம் காத்திருக்கணும். ரோப் காருக்கு போனால் அதை விட கூட்டம் அதிகம், அங்கே ஒரு 2 மணி நேரம் காத்திருக்கணும். எங்கேயும் போய் காத்திருக்காம படி ஏறியாச்சு. அங்கே போனால் டைரெக்டாக நீங்கள் முருகன்கிட்ட போனோம்னா 500 ரூபா அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. 6 பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னொரு 4 பேர் வேணும். 10 பேராக இருந்தால் தான் கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்க. 10 பேருக்குன்னா 5000 ரூபா. ஒரு நாளில் குறைஞ்சது ஒரு 10 செட்டு அல்லது 20 செட்டாவது அவங்க இந்த வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் அல்லது வசதி படைத்தவர்களை ஒரு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உள்ள ஒரு 10 பேரையாவது 10 செட்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க குறைஞ்சது. இந்த 10 செட்டை 10 பேராக கூட்டி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி வருமானம் வந்து 50,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 15 லட்சம் ரூபா. எந்த படிப்பும் படித்து பட்டம் வாங்கலை, கஷ்டப்படலை, எந்த காலேஜுக்கும் போகல, எந்த இன்டர்வியூக்கும் போகல, எந்த செலெக்ஷனுக்கும் போகல. மாதம் 15 லட்சம் ரூபா சம்பளம். இதை எந்த துறை கண்காணிக்க போகுது, இல்லைன்னா எந்த துறை கண்டிக்க போகுது? இதே ஒரு இஸ்லாமியர்களின் பள்ளிவாசலுக்கு சென்றாலோ அல்லது கிறிஸ்தவர்களின் சர்ச்சுக்கு சென்றாலோ இந்த மாதிரி பேரை உண்டா? நேரடியாக முருகனிடம் எந்த கொம்பனாலையும் அழைச்சிட்டே போக முடியாது. நீ மரணம் அடைந்து முக்தி அடைந்தால் மட்டுமே நேரடியாக இறைவனடி சேர முடியும். நீ நல்ல செயல்கள் செய்த மனிதனாக இருந்தால், இல்லைன்னா அதுவும் போக முடியாது. இவர் சிலர் நேரடியாக முருகன் பக்கத்தில் கூட்டி போயிடுவேன், ஒரு ஆளுக்கு 500 ரூபா அப்படின்னாரு. வசதி வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். இறைவனுக்கு முன்னால் எல்லாருமே ஏழை மக்கள் தான். பணக்காரனாக இருந்தால் இறைவனிடம் போய் எதுக்கு போய் பிச்சை எடுக்கணும்? எனக்கு அதை கொடு, இதை கொடு, காரை கொடு, பங்களா கொடுன்னு சொல்லி. இறைவன் முன்பால் எல்லாரும் ஏழை தான். நானும் என்னுடைய வசதி வாய்ப்புக்கு நான் 500 போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் லைனில் நின்று போனேன். ஒரு 3-4 மணி நேரம் ஒரு 100 ரூபா டிக்கெட் எடுத்து வரிசையில் நின்று போய் இறைவனை வணங்கிட்டு வந்தோம். ஆத்ம திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள கொதிப்பு ஒரு பக்கம். கோவில் வழிபாடுகளில் வந்து அராஜகங்களும் அநியாயங்களும் தலை தூக்க அரசு அனுமதிக்கக்கூடாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வாங்க, என்னை கூப்பிட்டு போங்க, நான் நேராக மேலே வரேன். என்கிட்ட யார் 500 ரூபா, நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. 500 ரூபா என்னமோ ரசீது கொடுக்குற மாதிரி, டோக்கன் கொடுக்குற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நைஸாக வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, நேரடியாக முருகனை பார்க்கணுமான்னு சொல்லி. எல்லாருமே நேரடியாக தான் பார்க்கணும். அப்போ இதை கண்காணிக்கிறது யார்? இப்போ இவர் வந்து நினச்சார்னா நேரடியாக அழைச்சிட்டு போக முடியாது. போகிற வழியில் நிற்கிற அந்த வாயிற்காவலனை, அந்த வாட்ச்மேன், செக்யூரிட்டியை வந்து இவன் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு முந்தி போனால் ஒரு 10 பேருக்கு முன்னால் ஒரு செக்யூரிட்டி போகிறான். அவன் போய் அடுத்த செக்யூரிட்டியை இவன் வந்துட்டான்னா ஏதோ ஆள்களை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி, எத்தனை பேர் அப்படிங்க, 10 பேர் அப்படிங்க, ரைட்டு போனால் அந்த 10 பேர் கணக்கு. அப்போ முதல் செக்யூரிட்டியை தாண்டணும், 2வது செக்யூரிட்டியை தாண்டணும். இதை விட டிக்கெட் எடுத்துகிட்டு வரிசையில் போகிறவங்களுக்கும் முந்தி இவங்களை அனுப்பதிக்கிறதுக்கு அங்கே அந்த ஐயர் அவர் பொறுக்கணும். அவரும் இவங்க கூட்டு போனால் தான் உள்ள வரலாம், விட மாட்டார். அப்போ இவ்வளோ பேருக்கும் அது பங்குத்தொகை. எவ்வளோ பெரிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் கோயில்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுக்கு நானே கண்கூடான சாட்சி. உண்மையிலேயே முருகன் இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தால் இவங்கள புறம் கேட்கணும். நாங்கள் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் போய் அங்கே போயுமே எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. உடல்நிலை வயது முதிர்ந்தவர்கள் படியேற முடியாமல், விஞ்சிலையும் இடம் கிடைக்காமல், ரோப்காலையும் இடம் கிடைக்காமல் தவங்கி 10 படிகளுக்கு இடையில் அமர்ந்து கையிலேயே பிடிச்சி காலை பிடிச்சி தரையில் ஊனி மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அது பக்கத்தில் ஒரு சின்ன போர்டு, அவசர உதவிக்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். எந்த தொலைபேசி எண்ணை தொடர்புன்னு சொல்கிறேங்க. செல்லை பூரா பிடுங்கி வச்சுக்கிறீங்க. எல்லா செல்லையும் கீழேயும் 4 இடத்துலையும் 10 இடத்துலையும் கோயிலை சுற்றி சுற்றி தொலைபேசிகளை பூரா அபகரித்து வைத்த மாதிரி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு போகிற இடம் பூரா இந்த நம்பருக்கு ஃபோன் போடு, இந்த நம்பருக்கு ஃபோன் போடுனா எதை வச்சுரா ஃபோன் போடுறது? மரத்தில் போய் நம்பர் அமுக்கவா? ஃபோன் அப்புறம் பிடுங்கி வச்சுட்டு அவசர உதவிக்கு ஃபோன் போடுன்னா என்னென்ன முட்டாள்தனமான செயலாக இருக்குது. மனைவியை விட்டுட்டு கணவன் தவிக்கிறான், கணவனை விட்டுட்டு மனைவி தவிக்கிற, தொடர்பு கொள்ள முடியலை கூட்டத்துக்குள்ளே. சின்ன குழந்தைகளை விட்டு தவிக்குது. மேலே ஏறினா கீழே இறங்க முடியலை, கீழே இறங்கினா மேலே ஏற முடியலை. மனதை வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது. தவிக்க விடுகிற நிகழ்ச்சிகள். அடிவாரத்தில் நிற்கிற கணவனை காணும், மனைவி மேலே ஓடிவிட்டா. மனைவியை காணும்னு கணவன் எங்கள் அடிவாரம் ஃபுல்லாக கோயிலே மலையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. ஃபோனை பிடிங்கி உள்ளே வச்சுட்டிங்க, தொடர்பும் கிடையாது. இதெல்லாம் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரங்கள், விஷயங்கள். இதை அரசும் கவனிக்கணும், கண்காணிக்கணும். இதுக்கு ஒரு நிவர்த்தி செய்யணும். தொலைபேசியை சைலன்ஸில் போட்டுக்கோங்க அல்லது வைப்ரேட்டில் போட்டுக்கோங்க, சவுண்டு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க சொல்லி கொடுத்து விடலாம். நான் மேலே போகிறேன், மேலே 4 பேர் செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் செல்ஃபோன் எப்படி போச்சு? செக்யூரிட்டி 3/4 பேர் பையில் செல்ஃபோன் போட்டிருக்காங்க. செல்ஃபோன் எப்படி போகுது? சுற்றி இலவசமான பேட்ரி ஊர்திகள் ஆளுகளை பார்த்து ஏற்றுறாங்க. காலியாக இருக்குது, வண்டியை நிற்க மாட்டேக்கு, ஆளுகளை ஏற்ற மாட்டேக்காங்க. புருஷனை ஏற்றிட்டு பொண்டாட்டி இறக்கி விட்டு போயிடுறாங்க. மனைவியை ஏற்றிட்டு கணவனை இறக்கி விட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு செக் போஸ்ட்டில் அவங்க இன்ட்ரிவ் போடணும். அந்த இன்ட்ரிவியூவில் அவர் 50 ரூபாய்க்கு வடையும் 50 ரூபாய்க்கு டீயும் வாங்கிட்டு வர சொல்லுறார். ஒரு ஊழியர், பேட்ரி வண்டியில் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் உனக்கு 100 ரூபாய்க்கு எதுக்கு செய்யணும்? அப்போ எதை வச்சு செய்வார்? அவர் கை காசில் வச்சு செய்வாரா? அப்போ அந்த டிரைவர்களையும் கவனிச்சா தான் ஆள்களை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. சம்மந்தமில்லாத இடத்துல நிற்கிறாங்க, சம்மந்தம் இருக்கிற இடத்துல நிற்க மாட்டுக்காங்க. இதையும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கண்காணிக்கிறவன் லஞ்சம் கேட்குறான். 50 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடு, 50 ரூபாய்க்கு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லி. இதுலேயே ஒரு 7 நிமிஷம் ஓடி போச்சு. காயின்ஸை பற்றி நான் எப்படி பேச? ரைட்டு, பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். அங்கிட்ட நடக்கிறத தாங்கிக்கிட முடியலை. பேசாமல் இஸ்லாத்துக்காவது கிறிஸ்டின் மதத்துக்காவது மாறிட்டு போயிடலான்னு பார்க்கேன். இவங்களுடைய கொடுமை தாங்க முடியாமலே நம்ம மாறட்டும் அப்படின்னு தான் இவங்க கொடுமையே பண்ணுறாங்கன்னு ஒரு தோணுது எனக்கு. வாங்க பார்ப்போம். ஒரு தஞ்சாவூர் நாயக்கு காயின் 1600 to 1630. முன்பக்கம் ராஜகோபால சுவாமி நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம தஞ்சைன்னா சிவலிங்கம் தான் இருக்கும், பிரகதீஸ்வரர். அங்கே ராஜகோபால சுவாமிக்குன்னு ஒரு கோயில் டெம்பிள் இருக்குது. அதனுடைய நினைவாக வெளியிடப்பட்ட இந்த நாணயம் விஜயராகவ நாயக்கர் அவருடைய பீரியடில் வெளிவந்த நாணயம். இதனுடைய ஆரம்ப விலையே 1000 ரூபாய். அதுக்கு மேலே இதனுடைய ரேட்டு. நான் 650 ரூபா போட்டிருக்கேன். காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனாக இருக்கும். விஜயராகவ நாயக்கர் ராஜகோபால சுவாமி நாணயம். சூம் பண்ணி காமிக்கவா? மன்னர் நிற்கிற மாதிரி இருக்கும். கையில் தடியோட விஜயராகவ நாயக்கர் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ராஜகோபால சுவாமி, அந்த சாமி நிற்கிற மாதிரி. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது மாதிரி நாணயங்களை இனிமேல் நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, கிடைக்கவும் ரொம்ப அபூர்வம். 100% அபூர்வமாக ஆகி போச்சு. அதுக்கடுத்து ஒரு சோளா காயின் உங்களுக்கு தெரியும். ராஜராஜ சோழன் நாணயம் வெறும் 160 ரூபா தான். அதில் 2 நாணயம் வச்சுருக்கேன். இது நவநகர் அப்படிங்கிற ஒரு நாணயம். இது சம்மந்தம் ஒரு ஆர்டிக்கிள் தயாரித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ தற்செயல் கிடச்சதை எடுத்து வைக்கேன். இதோட ரேட் 650 ரூபா. நான் கொடுத்துருக்கிறது 275 ரூபா. காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். 2 சைடுமே ஃபுல் கண்டிஷனான காயினாக இருக்கும். இதனுடைய முழு தகவல் வேணும்னா நீங்கள் வெப்சைட்டுக்கே போய், கூகுளில் போய் வெப்சைட்டுக்கே போய் நவநகர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது சம்மந்தமாக நிறையா பர்டிகுலர்ஸும் நிறைய விவரங்கள் வரும். நீங்கள் அதிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு நாணயம். இது ரெண்டுமே குவாலியர் நாட்டு மன்னருடைய நாணயம். ஒரு 250 ரூபா. காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். குவார்ட்ரு ஆனா, கால் ஆனா இது.
ஒரு அருமையான 2 நாணயங்கள். குவாலியர் நாட்டு நாணயம். இது வந்து 1942 உள்ளது. அது வேறு டைப் ஆஃப் காயினு, இது வேறு டைப் ஆஃப் காயினு. இதை இயரை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், இதிலே எழுதி வைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகையிலும் வரையிலும் ஏகப்பட்ட சந்தோஷமான செய்திகள், ஏகப்பட்ட நெகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், மனம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி நிறையா இருக்குது, மனம் கஷ்டப்படக்கூடிய நிகழ்ச்சிகளும் நிறையா இருக்குது. இதை எல்லாருமே மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி 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 வச்சுட்டே போகிறாங்க. திண்டுக்கல் போயிருந்தேன், நண்பர் முருகேசன் அவர்களை சந்திக்க முடியாமல் போச்சு. ஆனால் அன்னைக்கு முழுவதும் அவருடைய நினைவாக இருந்தேன். அதுதான் இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு பாக்கியம். அவருக்கு ஃபோன் போடலாம், பேசலாம், வர சொல்லலாம், வீட்டுக்கு போகலாம், அல்லது அவர் நம்மளை வந்து பார்க்கலாம். அவர் என்ன சூழ்நிலையில் இருக்காரோ, நம்மளை சந்திக்க சூழ்நிலையில் இருக்காரோ, ஒரு செம்மையாக நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, அப்படி இப்படின்னு அந்த சிந்தனையிலேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பழனி முருகனை பார்க்க போய் திண்டுக்கல் முருகனை தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். நிறைய நாணயங்கள் இருக்குது. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். நன்றி, வாழ்த்துக்கள்.